திருத்தமிழ் வாழ்க வாழ்க திருத்தமிழ் சகோதரனுக்கும் இந்த குவைத் சவுதி இடையில் நீரில் ஞாபகம் வச்சுங்க. மேற்கொண்டு இந்தியா ஸ்ரீலங்கா இந்த இடை ஞாபகம் வச்சுங்க. இந்த மலேசியா சிங்கப்பூர் இந்த நடுவில் இதை ஞாபகம் வச்சுங்க. இது பாகம் 64 டோட்டல் 10. இது எனக்கு முக்கியமான ஒரு இது. ஏற்கனவே உள்ள 6 அறிவு அது இல்லை, 10 அறிவுன்னு நான் 4 சேர்த்து சொல்கிறேன். அப்போ ஏற்கனவே உள்ள ஒரு 6 மைண்டு, மீதி 4 நாலேஜ். அப்போ இது கே, இது எம், குவைத் மலேசியா. கீழே இருக்கக்கூடிய இந்த நாடு சவுதி, மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் இந்தியாவுக்கு கீழே ஸ்ரீலங்கா. இது 3 நாடு ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லோருக்குமான அப்பா அம்மா திருத்தமிழ் அவங்களுக்கு. காரணம் என்னென்னா, இறைவன் அவங்கள ஒரு அறிவுக்குள்ள அவங்கள முழுமையாக படைத்து இறைச்சிட்டான். சரிங்களா? அவங்க கூட இன்னொன்று ஒரு விஷயம் இருக்குது. இறைவனுக்குள் உருவான அந்த உயிர் ஒளி, அதையும் அவங்க கூட சேர்த்து படைச்சிட்டான். அதாவது இது நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. ஆண் பெண் இல்லை, அதுக்கப்புறமா ஆண் பெண்ணாக பிரிகிறாங்க. அதுக்கு முன்னாடி அறிவு ப்ளஸ் உயிர், இதுதான். இதெல்லாம் கலப்படத்தில் இறைச்சும் போது அந்த ஒரு நம்ம உடம்புக்கு ஒரு மையமான ஒரு அறிவு இருக்கும். எல்லாருக்குமே இருக்கும், எல்லாத்துலேயும் ஒரு மையம் இருக்கும். அப்போ அது ஆண் பெண் அந்த மையம் அறிவு இருக்குது பார்த்தீங்களா, அது தனியாக பிரியுது. அந்த 2 தனியாக பிரியும் போது ரெண்டு பக்கம் போய் விழுகுது. ஆனால் இன்றைக்கி உலகமைப்பு நாடு பேர் எல்லாமே இன்னைக்கு காலத்துக்கு மாறி இருக்கலாம். அது காலத்தால் இப்படி பேர் வச்சா யோசனை பண்ணி ஒரு பேர் வைக்கிறாங்க. ஆனால் அவங்க யோசனை பண்ணி உள்ளேருந்து யோசனை பண்ணி அந்த பேர் வைக்கும் பொழுது அது எல்லோருக்கும் அப்பா அம்மா ஒரு அடையாளத்துக்காக அவங்க அந்த பேரை வச்சிடுறாங்க. அந்த மனசை யோசனை பண்ணி ஆழ்ந்து யோசிக்கிறான், இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது இந்த பேர் வச்சா நல்லாயிருக்கு அப்படின்ற ஒரு வச்சிடுறாங்க பாருங்கள். அது அம்மா அப்பா அங்கே வேலை செய்கிறாங்க. அந்த மைண்டில் உள்ளேருந்து வெளியே வந்துடுறாங்க. அந்த யாருக்கு வரணுமோ அவங்க வந்துடுறாங்க. இது புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அது எனக்கும் புரிய வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இதை கொஞ்சம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. அதாவது அவங்க இறங்கின முத நாடு இந்த பக்கம் மலேசியா சிங்கப்பூருக்கு இடையில், இந்த பக்கம் குவைத் சவுதிக்கு இடையில் கடல் சைடில். ஆனால் அவங்க சேர்றாங்க 2 பேர் எங்கன்னா இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் 2.5 மணி நேரம் வித்தியாசம் வரும், இந்த பக்கமும் 2.5 மணி நேரம் வித்தியாசம் வரும். இடையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டைம் வித்தியாசம். இங்கேருந்து மொத்தம் 5 மணி நேரம் வித்தியாசம். இதுவும் சேரும், 2 5 10 சேரும். அதே நேரத்தில் கீழே வர்ற நாடுகள்லாம் 3க்கும் எஸ் கொடுத்துருக்காங்க. இது சிங்கம், அதாவது சிங்கமே இல்லாத ஊர் சிங்கப்பூர், சிங்கம் ஊர். அப்படியே ஸ்ரீலங்காவில் வந்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கொடியில் ஒரு சிங்கம் ஒரு கத்தி பிடிச்சிட்டு இருக்கும். புரியுதுங்களா? அப்படியே இப்படி சவுதிக்கு வந்தீங்கன்னா சவுதியில் 2 கத்தி, ஒரு அடையாளம். அந்த ஒரு அதாவது வாள் மிகைப்படுத்தி எழுதிய அந்த வாள், இந்த சிங்கத்து இந்த வாளை மிகைப்படுத்தி எழுதிய வாள் ராமன் ஜெயிக்கிற மாதிரி, ஜெய் ஸ்ரீராம். இப்போ பார்த்தாலும் பாருங்கள், இந்தியாவில் ஒரு ஆன்மீகத்தில் ஒரு போராட்டம் இருக்குன்னா, இப்போ இறைவன் பெரியவன் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையில் எத்தனையோ இந்து கடவுள் இருந்தாலும் அந்த ராமருடைய அந்த வரலாறு தான் வந்துகிட்டே இருக்கும். அதில் எல்லாம் பின்னாடி பெரிய வரலாறு இருக்குது. அது பின்னாடி அது வர்றது ஒரு காரணங்கள்லாம் இருக்குது. அது அந்த இதை இது அந்த ஒரு கத்தி அந்த சிங்கத்தை ஜெயிச்சது இல்லை. அதுக்கப்புறமா இன்னொரு ஆன்மீகம் இருக்குன்ற மாதிரி இங்கே 2 கத்தி சவுதியில் இப்படி ஒரு அவங்களுடைய பயணம் தொடருது. அந்த பயணத்தில் அங்கங்கே செக் வைப்பாங்க. அதில் நிறையா விஷயங்கள் அடங்கியிருக்கு. இப்போ நான் இதே அரபு நாட்டிலேருந்து தான் மறுபடி அதாவது கடந்து உள்ளே செல்பார் தேடு அப்படின்னு வளர்ந்த ஆன்மீகம் இறுதியாக அள்ளா, அதாவது இல்ல, அந்த இல்லா இருக்குது, இந்த பிரபஞ்சம் இருக்குது, ஆனால் இறைவன் இல்லைன்ற இடத்துல ஒரு இடத்துல இருக்கிறான்ன்ற மாதிரி ஒரு அர்த்தம் வருதுன்னு வச்சுங்களேன். அப்போ இது இல்லை, அங்கே தான் இறைவன்ன்ற மறுபடியும் தமிழுக்கு நாங்கள் மறுபடியும் சொல்ல வேண்டிய மாதிரி அந்த செய்தி அவங்க கொண்டு போகிறாங்க. அவங்களுடைய பயணம் அப்படி இருக்குது. இதனால் இது ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நான் சுருக்கமாக சொல்கிறதுனால இது கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் சொல்லலாம். நான் சுருக்கமாக சொல்கிறேன், கேட்டுங்க.
எஸ்க்கு சொல்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருந்தாலும் நான் சுருக்கமாக சொல்கிறேன். அதாவது சிங்கம் ஊர்லேருந்து ஆரம்பித்தது ஸ்வாட், அதாவது சிங்கத்து கையில் ஒன்று வால், அப்புறம் 2 வால் சவுதியில், அப்படியே இங்கே குவைத்து, இங்கே மலேசியா, மலைக்கு வெயிட் பண்ணுற நாடுகள், அதே பணத்தில் வெயிட்டு போட்ட நாடு, நடுவில் இந்தியாவில் அந்த 2 வாலை வச்சுட்டு டிஎன்ஏ, 2 ஐ, அம்மா அப்பா, டிஎன்ஏ, இதுதான் அவங்களுக்கு காட்டுற அடையாளம். அந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்க செய்வாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு காட்டுறாங்க, எனக்கு நிறையாவே காட்டிட்டாங்க. ஆனால் அது சொல்கிறதுக்கு தான் என்னால் முடியல. ஏன்னா அதுக்கு ஆதாரம் இல்லை, அவ்வளோதான்.